மறுபடியும் இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்க அந்த பசங்க எங்கன்னா வீடு அடங்குதுங்களா? இது வாசல் வந்து கிடக்குது. மாமியார் கேள்வியா வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு வாசல் வந்து பத்து கிடக்குதா? அத்தா அத்தா வந்துட்டல மகாராணி என்னடியா? ஏத்தா வீட்டுக்குள்ள இடம் இல்லை சொல்லிட்டு வாசல் வந்து பத்து நிக்கீங்க? ஆமா வீட்டுக்குள்ள இடம் இல்லை வாசல் வந்து பத்து நிக்காங்க. அவன் வேலை செஞ்சு டயர்ல பத்து நிக்கான். மகாராணி எல்லாம் வீடு சுத்திட்டே வரா. எது வேலை செஞ்சு டயர்ல பத்து நிக்கீங்களா? என்ன வேலை செஞ்சீங்க அப்படியே? கேட்க மாட்டேன். சமைக்கிற வேலையும் கிடையாது, அது எங்க அக்கா வீட்டுல செய்யறாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சீங்க? சம்மந்தம் துணி துவச்சிங்களா வீட்டை பெருக்கினீங்களா? அதெல்லாம் காலையில செஞ்சுட்டேன். அது தினமும் செய்யற வேலை தானே. தோட்டம் எப்படி இருக்குது? அதெல்லாம் பெருக்கி வரணும். அப்புறம் கொஞ்சம் விதை இருந்தது அதை போடலாம் சொல்லிட்டு மண்ணெல்லாம் கொத்தி வச்சிருக்கேன். அதுலயே எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. ஏன் இந்த வேலை உங்களை யாரும் செய்ய சொன்னாங்களா? நீங்களும் செய்ய மாட்டீங்க, வேற யாரும் செய்வா? ஏன் உங்க பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல தானே இருப்பாரு, அவர் செய்ய போறாரு. உங்களை யார் செய்ய சொன்னது? வயசு எனக்கு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியா இருக்குது. அவன் எங்க இந்த வேலை செய்யறான்? அடிக்கிற வேலைக்கு போய் விதை போட்டு இருக்கீங்களா? இந்த மழை எங்கேயுமா தான் இருக்குது. விதை போட நல்லா வளரண்டி. காய்கறி தான் போட்டுருக்கேன். பொல்லங்க அப்படி இருக்காங்க, பாவக்காய் அதெல்லாம் இருக்குல்ல, அதான் போட்டுருக்கேன். ஐயோ வெயில் காலத்துல விதை போட்டுருக்கீங்களா? லேசா மழை பெய்யுது, இதை நம்பி இங்க விதை போறீங்க. எப்படி வளர போது தெரியல. அதெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்துப்பேன். இன்னைக்கு சொல்ற பிடிச்சி கேட்டுருக்கீங்க. எப்படி போங்க. இந்த பசங்க எங்க தானே விளையாடி நின்றுதுங்க? எங்க ஒருத்தரையும் ஆளை காணுமே. பசங்களை பார்த்து நேருங்க தானே உங்ககிட்ட சொன்னேன். எங்க போச்சுங்க? இங்க தானே வாசல தானே விளையாடி நின்றுதுங்க. காலம் கெட்டு போய் கிடக்குது. பசங்க மேல ஒரு கண்ணு வச்சு நேருங்கன்னு சொல்றேன் நானே. பசங்களை விட்டு பத்து நிற்கீங்க. எங்க போச்சுங்களோ? அது வீடு அடங்காதுங்க. வீட்டை விட்டு எங்க வெளியில போக கூடாது, வாசல்லே விளையாடுங்கன்னு சொன்னா எங்கன்னா கேக்குதுங்களா? எங்கதான் போச்சுங்கன்னு தெரியல. யாரி அடிச்சது உன்ன? சதீஷ் என்ன அடிச்சிட்டாமா. ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுறதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க அவன் கூப்பிடுவானே? அவன் ராஜேஷ் கூட விளையாடின்னு இருக்கான். சஞ்சு இங்க வா, பாட்டிக்கிட்ட வா. பாட்டி நீங்க காசு கொடுத்தீங்கல்ல ஜாக்கெட் வாங்க சொல்லி, அந்த காசை அவன் வாங்கி போய் அவன் மட்டும் ஜாக்கெட் வாங்கி சாப்பிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தான். எனக்கு தரவே இல்லை தெரியுமா? எதை ஜாக்கெட் வாங்க காசு கொடுத்தாங்களா? ஆமாம்மா, பாட்டி 10 ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டு பேரையும் ஜாக்கெட் வாங்கி சொல்லி. அவன் மட்டும் வாங்கி சாப்பிட்டா, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுத்தான். எனக்கு தரவே இல்லை தெரியுமா? எல்லா பிரச்சனையும் உங்களதானதான் தவறுது. நான் என்ன பண்ணேன்? பசங்களுக்கு காசு கொடுத்து கெடுக்காதீங்கன்னு சொன்னா எது காசு கொடுத்தீங்க அதுங்கிட்ட? பசங்க பாட்டு விளையாடி இருந்துங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லிச்சு. அதனால காசு கொடுத்து ஜாக்கெட் வாங்கிக்கணும்னு சொன்னேன். என் குழந்தைங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்க கூடாது. காசு கொடுத்து கெடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் வாங்கி வந்து போறோம்ல, சாப்பிட்டு கும்பிட்டு இருக்க வேண்டியதானே. இதெல்லாம் கிடைச்சா வீட்டுல இருந்து சாப்பாட்டுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே. காசு கொடுத்து சாக்லேட் போய் வாங்கி சாப்பிட்டு கடைக்கு அமைச்சிருக்கீங்க. காட்டுறதுக்கு வேற எங்க போச்சுங்க தெரியல. இங்க தான் விளையாடி இருந்தது வேற என்கிட்ட போய் சொல்றீங்க. மறந்துட்டேன், நான் தான் காசு கொடுத்தேன், ஆனா மறந்துட்டேன் நானு. மறப்பீங்க நல்லா மறப்பீங்க. நீ வேற சும்மா அழுதுன்னு இருக்காத. குழந்தை எண்ணி மூஞ்ச கட்டுற. வாயதான் காசு கொடுத்தாங்கன்னா எதுக்கு நீ வாங்கின? நீ சாக்லேட் வாங்குறதுக்கு வாங்கினமா? ஏன் அப்பா தான் நைட்ல ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்காருல்ல வீட்டுல, அதை சாப்பிட வேண்டியதானே. அது நல்லா இல்ல, இருக்காது நல்லா இருக்காது. உங்களுக்கு கடையில வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்பா சாக்லேட்டே வாங்கி வரல, பிஸ்கெட்டே வாங்கி வந்திருக்காரு, மிச்சர் வாங்கி வந்திருக்காரு. அது எனக்கு பிடிக்கல. கொழுப்பு பத்தியா? சாக்லேட் சாப்பிட்டு பல்ல சொத்தையாய் போய் கிடக்குது ரெண்டு பேருக்கா. சாக்லேட்லாம் வாங்க கூடாதுன்னு சொன்னா வாங்கி சண்டை போட்டு வந்திருக்கீங்க. சதீஷ் பையன் வரட்டும் வீட்டுக்கு. வந்தாலும் அவங்க நல்லா அடிங்கம்மா. ஏற்கனவே அம்மா கடிக்க தெரியாது, இவர் சொல்லி கொடுக்குறாள. இனிமே காசு கீசு வாங்கி கடைக்கு பக்கம் போய் பாருங்க, காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாட்டி அம்மா அப்படிதான் சொல்லுவா, நீ அதை கணக்காத. அப்புறமா காசு தரப்ப நீ வாங்கிக்கிறேன் சாக்லேட்டை. சரி பாட்டி. அப்புறமா சாக்லேட் வாங்குறது காசு தந்தான். பசங்களுக்கு கெடுக்கிறதே இந்த வீட்டுல இருக்க பெருசுங்க தான். அப்புறம் நம்மள குறை சொல்லுங்க. பள்ளி என்ன போட்டு கொடுத்தா தெரியலையே, கோவமா இருக்காங்களோ. சரி ஒரு பிட்டை போட்டு பாக்கலாம். வா ராசா, உனக்கு தான் வெயிட் பண்ணிருக்க. வா வா வா. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. சஞ்சு அழுவதவா? இருங்க பாட்டி, அம்மா வந்து அண்ணன் அடிப்பாங்க, நான் அதை பார்த்துட்டு வரேன். அச்சுச்சோ, வாப்பா. எங்கப்பா போயிட்டு வர? இங்க தான் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடுறது இருக்கட்டும், எதுக்கு சஞ்சு அடிச்ச? என்னது சஞ்சு என்ன அடிச்சனா? அம்மா அடிச்சாமா அவன். நீங்க தான் சொல்லிருக்கீங்களே தங்கச்சி பாப்பா அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, பாசமா நடந்துக்கணும் அப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படிதான் நான் நடந்துட்டேன். நான் அடிக்கவே இல்லம்மா. ஆமா போய் சொல்றமா. என் சாக்லேட்லாம் வந்தா வாங்கி சாப்பிட்டான், எனக்கு காசே தரல, சாக்லேட் வாங்கி தரல. பாட்டி காசு கொடுத்துருக்காங்க, சாக்லேட் வாங்கி நீ மட்டும் சாப்பிட்டுருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்க, நம்ம தங்கச்சிக்கு பாப்பாக்கு ஒண்ணு கூட கொடுக்காம நீ சாப்பிட்டுருக்க. போட்டு கொடுத்துருக்காங்க நல்லதா. அது வந்துமா தங்கச்சிக்கு ஏற்கனவே நிறைய சத்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, அதனால நான் வந்து சாக்லேட் உனக்கு தரல. அவன் மேல இருக்க அக்கறை தான் நான் தரல. போய் சொல்றேன் மாமா. அப்பா தங்கச்சி மேல எவ்வளவு அக்கறை உனக்கு. ஆமாமா, ஒரு அண்ணனா ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் தங்கச்சி மேல அக்கறை இல்லைன்னா எப்படிமா? ஒரு வளர்ந்து போயின்னு இருக்கேன், அக்கறையோட தானே இருக்கணும் நானே. அப்புறம் பெரிய பையனான பிறகு உங்களை பாட்டிய தங்கச்சி எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்க போறேன். ராசா வச்ச இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க இருந்து கத்துன்னு வந்திருக்கான்னு தெரியல. நடிக்கிறாமா அவன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுல நல்லா ஊரை சுத்தி வந்ததை பார்த்தா நல்லா நடிக்கவும் கத்துக்கிறேன். நடிக்கிறேன் நானாமா? எல்லாம் எனக்கு சுட்டு போட்டா கூட வராதுமா முட்டக்கண்ணா. சரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னமா சொன்னீங்க? பெரியமா வீட்டுக்கு வெங்காயம் ஊற்றி தரணும் அப்படி சொன்னா இல்லையா? மறந்தே போயிட்டமா. வாங்கம்மா போயிட்டு அந்த வேலையை பார்க்கலாம். சாப்பாட்டு டைம் ஆச்சா, பசி இருக்குது. விளையாடி சீக்கிரம் வாங்க. அவனை அடிங்கம்மா. அவன் என்ன அடிச்சா சாக்கிட்டு தரல அவனுக்கு. அவன் அடிங்க.
பா தப்பிச்சோம். போய் வெங்காயத்தை வச்சு தரலாம். நீ வேற சும்மா ரெடி. வெங்காயம் அவ்வளவு கூட ஃபுல்லா வெங்காயம் இருக்குது. அது வேற உரிக்கணும் அறக்கணும் நிறைய வேலை இருக்குது. அவன் அடிச்சுன்னு வச்சுக்க எங்கன்னா ஓடி போயிடுவான் விளையாடுறதுக்கு. அவன் நைஸா வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்கு அப்பா வரட்டும் போட்டு கொடுத்து சாப்பிட்டு வாங்க வைக்கலாம். சரிம்மா அப்பா வந்தவொன்னே சொல்லலாமா அவனை. சரி நீ பாட்டி கூடயே உட்காந்து பாட்டி வந்து செடிக்கு விதெல்லாம் போடுறாங்களா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணு செடிக்குலாம் தண்ணி ஊத்த. சரிம்மா அத்தை சஞ்சய் பாத்துக்குங்க. நான் சதீஷை கூட்டின்னு போறேன் வெங்காயம் உரிக்கிறதுக்கு. மம்மி வாங்க மணியாச்சு. போயிட்டு வரேன். அடே சஞ்சய் பத்திரமா பாத்துக்குங்க. பிரியாணி எடுத்து நான் சொல்றேன். வாங்கம்மா வாங்கம்மா. மா அவ பாத்தீங்களா இன்னும் அழுதுட்டே இருக்கா. இதுல இருந்து உங்களுக்கு தெரியல நடிக்கிறானே. ஏன்டி சும்மா அழுதுட்டே இருக்கிற? அதாத இனிமே உங்க அண்ணன் தான் அழுப்புறான். எனக்கு நான் அழுப்புறேன். என்னமா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லடா சார். இப்ப வெங்காயம் உரிக்க போறோம் கட் பண்ண போறோம் கண்ணுல தண்ணி வரல அதான் சொல்றேன். ஓஹோ சரி சரி அழக்கூடாது. அத்தை பத்திரமா பாத்துக்குங்க சஞ்சுவ. நம்ம போலாம் வா. வாங்கம்மா அவ அழு முடிஞ்சு அவிதான் நிற்பா. மா நானும் வரேன். சஞ்சு நம்ம இங்க செடிக்குள்ள தண்ணி ஊத்தலாம். நீ போவாத வெங்காயம் உரிக்க சொல்லுவாங்க. பாட்டி எனக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சூப்பர் சூப்பர். அழக்கூடாதுன்னு இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அல்லோ அத்தாடி பல்லா இது பயமா இருக்குது பாக்கிறதுக்கு. வாய மூடு. அடுப்பு நல்லா பத்திக்கிச்சியம்மா. அடுப்பு பத்த வைத்துக்குள்ள உசுரே போயிச்சு எனக்கு. ஏக்கா வாடியம்மா வாடியே. எங்க ஒரு இடமா நிக்க மாட்டேன் நீ. இங்கேயும் ஓடி இருப்பியா? சும்மா இந்த வேலை பிரியாணி செய்ய சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிட்டீங்க. எல்லா வேலையும் நான் செஞ்சு இருக்கேன். சும்மா கத்தாத. வெங்காயம் இருக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன். இந்த ஆள் கூட்டு வந்திருக்கியா? ஆமா எங்க ஆளை காணா? அதீசா ஏமா எவ்வளவு பெரிய ஆளு. வந்துட்டா பாருங்க தங்க கட்டி. எங்க அம்மா இந்த மாதிரி கொஞ்சம் மாட்டாங்களே. அதான் செய்யணுன்றதால கொஞ்சம் நாங்க போல. குழந்தை பாட்டு விளையாடி இருந்தா அவளை வெங்காயம் அறுத்து கூட்டு வந்திருக்கியா? போ பண்ணி போய் விளையாடு போ. என் உப்புல வெங்காயம் அறுத்து கூட்ட கண்ணில் தண்ணி வந்துட்டா ஒரு வேலையை கத்துக்கிட்டோம் செய்யட்டும். ஃபியூச்சர்ல வந்து அப்படியே என்ன செய்யணும் எப்படி கத்துப்பா. ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க குழந்தை விளையாடட்டும். குழந்தை எல்லாம் வேலை வாங்க தேவையில்ல. நாங்க எல்லாம் அறுத்து வச்சிட்டேன். நீ போய் விளையாடுப்பா. பெரியமா தான் நல்ல பெரியமா. பேசாம பெரியமா வீட்லயே பிறந்திருக்கலாம்ல. பசங்க எல்லாம் கிடைக்காதுக்கா. அப்படி ஒரு 1-2 வேலை வாங்கணும்க்கா. ஸ்கூல் லீவ் விட்டுல இருந்து விளையாடு தான் இருக்குது. 10வது சண்டை வேற போட்டுக்குதுங்க ரெண்டும். அதனால தான் நைஸா அப்படி இழுத்துன்னு வந்துட்டேன். இதை பத்தியா நம்ம சண்டை போட்டுக்கிட்டதுனால நம்ம நிறைய இருக்க கூட்டு வந்துருக்காங்களா. எல்லாம் சஞ்சு பண்றதா பள்ளிக்கு போய் இருக்குது. பசங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டா விளையாட தான் செய்யுங்க சண்டை போட தான் செய்யுங்க. போ நீ விளையாட போ. தங்கச்சி போய் விளையாட போ. சண்டை போடாம விளையாடணும்னா தங்கச்சி அடிக்க கூடாது. சரி பையமா சும்மா ஓடுற கைப்புல. டேய் நில்லுடா. பிரியாணி ரெடி ஆயிட்டு சொல்லுங்க வரேன். திமிர பத்தி அதுக்கு அவன் நைஸா பேசி நான் எப்படி ஏமாத்தி கூட்டு வந்தா அவனை விளையாடுறதுக்கு காமிச்சிருக்கிறேன். நீ அப்ப எல்லா வேலையும் நீ ஒன்றே செய்யி. நீ சின்ன குழந்தைங்க விளையாடு. நீ விளையாட வேண்டிய வயசுல தான் விளையாட முடியும். படிப்பு முடிச்சிட்டானா வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி குடும்பம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் எங்க விளையாட முடியும்? இந்த வயசுல தான் விளையாட முடியும். ஆமா இப்படியே தண்டியமா எல்லாம் கெடுக்குது அந்த பசங்களை. சரி ஆவட்டம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாரு. எடுத்துன்னு வா. 10 நிமிஷம் பிரியாணி செஞ்சு முடிக்கணும். 10 நிமிஷம் செய்ய போறியா? ஐயோ அரிசி வேவாது கறியை வேவாது. ஒரு வார்த்தைக்கு சொன்ன போடி. குண்டா வர நல்லா காஞ்சிச்சு மாதிரி எண்ணெய் எடுத்துட்டு வாடி. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு நடுவு பத்த வைக்கிறது பத்த கிடையாது. பெரிய குண்டா மட்டும் எடுத்து வச்சு நடுவு பத்த வச்சு நின்று கிடக்குப்பேன். உங்களுக்கு வெயில போய் சிக்கன் வேணாந்து கொடுத்து பத்தாதுன்னா வர கழுவி க்ளீன் பண்ணி வர தரணுமா? டேய் சுத்தமா க்ளீன் பண்ணியா? அதுக்குள்ள போட்டு தானே கழுவுனே. ஆமா எல்லாத்தையும் போட்டு தான் கழுவுனேன். கொஞ்சோண்டு துணி துவைக்கிற பவுடர் இருந்து வச்சுக்க போட்டு ஒரு முக்கி எடுப்பேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கும் இல்லையா? டேய் அதெல்லாம் போட கூடாதுடி. கொஞ்சம் சிக்கன் வாசனை அடிக்குது. ஆமா அதோட லிக்விட் அது கூட கொஞ்சம் போட்டு அலசி எடுத்து வரேன். அடி பாவி தின்ற பொருள் அதெல்லாம் போட கூடாதுடி. குடுடியம்மா மஞ்சள் தூள் போட்டு அலசி அதோட போதும். சரி அலறாத இந்தா சீக்கிரம் பிரியாணி செய்யுங்க. ஆச்சி அடுப்பு பத்த வச்சு கடி. இனிமே 10 நிமிஷம் ரெடி ஆயிடும்டி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். ஐயோ காய்கறி வேணாம். சிக்கன்களும் பிரமாதம் பிரியாணியே சாதம் அதுவே எனக்கு போதும். பாட்டெல்லாம் பலமா இருக்கு. சும்மா வாய் பார்த்துன்னு இருக்காத. சமைக்கிற வேலையை பாரு. ஏக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வேணுமா? இவ ஒருத்தி இவளுக்கு பிரியாணி என்னென்ன பொண்ணு கூட தெரியாது போல இருக்குதே. என்னதான் வளர்த்து வச்சுக்கிதுன்னு தெரியல. நீ தானே வளர்த்த உன் தங்கச்சி தானே. என்னைய தட்டுல எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன் பாரு. இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். சின்ன கிணத்து இருக்கு பாரு எடுத்துட்டு வா. அந்த மசாலா பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எண்ணெய் எடுத்துட்டு வா முதல்ல. ஏமா ஒண்ணு சொல்லு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அது கையில எடுத்துறது கூட கஷ்டமா இருக்குதா? ஏக்கா என்னடியா? ஏக்கா இதுல வந்து எலும்புல அது பீஸா தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து சிக்கன் 65 செஞ்சிரு. அது வேறயா? ஆமாக்கா பிரியாணிக்கு கூட கொஞ்சம் சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டது சூப்பரா இருக்கும். சூப்பரா தான் இருக்கும். இங்க இருக்க அடுப்புல இருக்க கட்டை மொத்தமும் காலி இடம் போலகுது. ஏற்கனவே கேஸ் வேற இல்ல. ஏன்டி எல்லாத்தையும் அதே மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டீங்க? பிரியாணி செஞ்சிடலாண்டி. சிக்கன் 65 செய்யணும் நிறைய கட்டாகும். ஐயோ சரி என்ன கஞ்ச பீஸ் நிறைய இருக்க உனக்கு கட்ட தானே வேணும். எங்க மாமி நிறைய கட்ட வச்சுக்கிறேன் அது கொடுக்குறேன் உனக்கு. சட்டு போட்டு நாட்டம். ஏக்கா நல்லெண்ணெய் வேணுமா இல்ல கடலெண்ணெய் வேணுமாக்கா? தள்ளிக்கோ நானே போய் எடுத்துக்க எல்லாத்தையும். ஏன் டவுட் கேட்டா சொல்ல. இன்னைக்கு ராதிகாக்கு செம்ம அடி இருக்குன்னு நினைக்கிறேன்.